லிவிங் இன்ஃபோ தமிழ் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் பவர் ஆஃப் அட்டார்னி என்றால் என்ன மற்றும் அதன் வகைகள் என்னவென்று காணலாம். வாங்க காணொளிக்குள் செல்லலாம். பொதுவாக ஒரு நபரின் போதிய நேரமின்மையினாலோ சொந்த பணிச்சுமையாலோ தொழில் ரீதியாகவோ அவர் பணியை ஏதோ ஒரு காரணத்தால் நேரடியாக நிறைவேற்ற முடியாத நிலையில் அந்த பணியினை நிறைவு செய்ய வேறு ஒருவரை நியமித்து அந்த பணியினை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இவ்வாறு தன்னுடைய பணியை தன்னுடைய நிலையில் வேறொருவர் இருந்து அந்த பணியினை செய்து கொடுக்க தயாரிக்கப்படும் அதிகார பத்திரமே பவர் ஆஃப் அட்டார்னி, அதாவது அங்கீகாரம் பெற்ற நபர் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய ரியல் எஸ்டேட் துறையில் அதிகம் காணப்படும் ஒன்று. மாறிவரும் இன்றைய உலகத்தில் தனது அசையா சொத்துக்களை விற்பனை செய்ய அதன் உரிமையாளர் வாங்குவோரை தேடி செல்ல போதிய சமயம் கிடைப்பதில்லை. அதை செய்வதற்காக தனிநபரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்கள். இந்த திட்டம் பல வழிகளில் நன்மை கொடுத்து வருகிறது. இப்படி பவர் பத்திரம் எழுதி கொடுப்பவரை முதன்மையாளர் பிரின்சிபால் என்றும், அதிகாரம் வாங்கியவரை முகவர் ஏஜென்ட் என்றும் சொல்வார்கள். பவர் ஆஃப் அட்டார்னி PAO எழுதி வாங்கியவர் சொத்துக்கான உண்மையான உரிமையாளர் கிடையாது. சொத்தை பரிமாற்றம் செய்வதற்காக ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் மட்டுமே பெற்றவராவார். 2010 நவம்பர் முதல் பவர் பத்திரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் புத்தகம் ஒன்றில் பதிவு செய்யப்படுகிறது. இதன் மூலம் நவம்பர் 2010க்கு பிறகு பதிவு செய்த பவர் பத்திரத்தின் விவரங்கள் தமிழ்நாட்டின் சொத்து வில்லங்க சான்றிதழில் இடம்பெறுகின்றன. இந்த அம்சம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் செயலில் உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை முதன்மையாளர் மட்டும் பவர் பத்திரத்தில் கையெழுத்து போட முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் தற்போது முதன்மையாளர் மற்றும் முகவரின் கையெழுத்து புகைப்படம் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். பவர் ஆஃப் அட்டார்னியில் 2 வகைகள் உள்ளன. பொது பவர் ஆஃப் அட்டார்னி, ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி ஆர் GPA, சிறப்பு பவர் ஆஃப் அட்டார்னி, ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி. பின்வருமாறு விவரமாக காணலாம் வாங்க. பொது பவர் ஆஃப் அட்டார்னி, ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி ஆர் GPA. ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளில் ஈடுபட எழுதி கொடுப்பது ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி என்று பொருள். உதாரணமாக, சொத்தை நிர்வகிக்க, வரி செலுத்த, அடமானம் வைத்துக் கொள்ள, அடமான பத்திரம் எழுதி கொடுக்க, வாடகை மற்றும் லீஸுக்கு விட, கட்டிடம் கட்ட, அப்ரூவல் வாங்க, வாடகை வசூல் செய்ய, கோர்ட்டில் வழக்கு தொடர வக்கீல் நியமிக்க, மற்ற இதர அரசு அலுவலகங்களுக்கு சொத்து சம்பந்தமான வேலைகளை செய்ய என அனைத்து வேலைகளையும் பவர் கொடுத்து ஏஜென்ட் வைத்துக் கொள்ளுதல் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி ஆகும். சிறப்பு பவர் ஆஃப் அட்டார்னி, ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி என்பது ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்வதற்காக கொடுக்கும் பவர் பத்திரம் ஆகும். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர மனுதாரர் தனக்கு பதிலாக வேறு ஒரு நபரை ஏஜென்டாக நியமித்து பவர் கொடுப்பது, வெளிநாட்டில் இருக்கும் ஒரு நபர் தனக்கு பதிலாக சொத்தை வாங்குவதற்கு ஒரு ஏஜென்டை நியமித்து பவர் கொடுப்பது போன்றவை ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி. பவர் ஆஃப் அட்டார்னியை யார் எழுதி கொடுப்பது? சொத்துக்கு உண்மையான உரிமையாளர் அல்லது வாரிசுதாரராக இருந்து அந்த சொத்து பொறுத்து நீதிமன்றத்தில் தகராறு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் சொத்தின் உரிமையாளர் தனது சொத்தை விற்பனை செய்வது தொடர்பாக பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுக்கலாம். மேலும் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுப்பவர் சீரான மனநிலையில் இருக்க வேண்டும். சொத்து திவாலாகி இருக்கக்கூடாது. சொத்தின் உரிமையாளராக பவர் ஆஃப் அட்டார்னி பெற்றவரை கருதக்கூடாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.